இப்போ சிபிஆர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராக ஜெயிப்பதற்கு தேவையான நம்பர்ஸ் இருக்கா என்டிஏ கிட்ட? அதனுடைய எலக்ட்ரோரல் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெஜாரிட்டிக்கு எவ்வளவு தேவையோ அதை விட அதிகமாகவே என்டிஏ கிட்ட நம்பர்ஸ் இருக்கு. ஸோ மோரார்லெஸ் குடியரசு துணைத் தலைவர் ஆக போகிறார் சிபிஆர். கொஞ்சம் அதை பிரேக் டவுன் பண்ணி பார்த்துருவோம். வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ்ங்க. ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஓட்டு போடுவாங்க. இதுல 50% மேல ஒரு ஓட் வேணும். 50% plus 1 vote. மெஜாரிட்டி மார்க்கை தாண்டணும். அவ்வளவுதாங்க, சிம்பிள் ப்ராசஸ். இதுல பாத்தீங்கன்னா லோக்சபாவில் 293 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவுட் ஆஃப் 542 ஒரே ஒரு எம்பி தொகுதி மட்டும் காலியாக இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல. சோ லோக்சபால 293 அவுட் ஆஃப் 542 இருக்கா. அப்படி ராஜ்யசபாவில் பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவிலும் மெஜாரிட்டி இருக்கு. நியமன உறுப்பினர்களோட சேர்த்து 240 உறுப்பினர்கள் இப்ப இருக்காங்க. அதுல 129 பேரு என்டிஏவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எம்பிக்கள். சோ இரு அவையும் சேர்த்தோம்னா 392 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்க வேண்டும் சிபிஆர் அவர்களுக்கு துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு. ஆனா என்டிஏ கிட்ட கம்ஃபர்டபிளி 422 எம்பிக்களுக்கான ஆதரவு இருக்கு. சோ ஃப்ளோர் டெஸ்ட் ஈஸியா கிளியர் ஆயிடும். இதுலதான் ஒரு ட்விஸ்ட். என்ன ட்விஸ்ட் தெரியுமா? எதிர்கட்சி வேட்பாளர்களும் ஒரு சில பேரு இங்க சிபிஆர் அவர்களுக்கு ஆதரவாக வாக்களிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கு.